இந்த ஊரில் வண்டி ஓட்டுறது, கோவாவில் வண்டி ஓட்டுறதுலாம் சரியான ஃபீல். போதும் போதும். என்ன சீன்னா, வீட்டில் கரண்ட் இல்லை. யார் தாரா மூடிடுச்சா? கரண்ட் இல்லை, அதனால பேய் வீடு ஃபீல் வருது. சைலண்டாக இருக்குது. என்னடா என்ன யாரா மூடலாம் தெரியலையா? டேய் அவன் என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தான். டேய் மூடி இருந்துச்சுடா இது. டேய் சைக்கோ, கண்ணு முன்னாடி இப்போ திறந்தனடா. அப்போ நீ தான் மூடி இருப்பீங்க, நான் மூடி இருப்பான். அவன் தான் மூடி இருப்பான். டேய் நாங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்தோம்டா. மூடிட்டு கை கதை இப்படா சொல்றது? டேய் சத்தியமா நானும் அப்படி உள்ளடா இருந்தோம். நான் மூடிட்டு போயிட்டேன். அப்படி வந்து டேய் மச்சான் இங்க பாரு, உண்மையிலே டாப்பால நான் கீழே இறக்குனேன். சரி அப்போ மூடி இருப்பாங்களே. அப்போ நீ தான் ஒரு நிமிஷம் அஷ்ரஃப். டேய் நம்ம வெளியே போய் இப்போ தாப்பால் போட்டோமாடா? நம்ம ஒன்றாவதுங்கிறது தானே இருந்தோம். இல்லை டே ஒரு நிமிஷம் விளாடலாம். வீடியோ வேறு எடுத்துட்டு இருக்கிறேன். இல்லை கேளு மச்சான். வெளியே இருந்தா உள்ள மூடிடுச்சு. கேளுறா. ஒரு நிமிஷம் நான் வெளியே போனேண்ணா. நம்ம பேசிதான் இருந்தோம். இவன் வெளியே போனேன்னு தெரியுமா? எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? பக்கி இரு நான் சொல்றேன் மச்சான். எனக்கு எப்படி சொல்லி தெரியல. நீ தண்ணி இல்லை. ஒரு நிமிஷம் டேய் கேளு ஒரு நிமிஷம் கேளுறா. நீ தண்ணி இல்லை கரெக்டாக நீ தட்டும் போது உன் பாத்ரூம் சரியா? நான் வந்து என்னடா சத்தம் வருதுன்னு பார்த்துட்டேன். பார்த்தா அப்படி நீ தட்டினேன் சரி நின்ன. அப்போ டப்புன்னு ஃபோன் எடுத்தேன். ஏதோ கேள்றா. நீ கலட்டினோடனையும் சரி பக்கி ஏதோ பண்ணுறாங்க, வீடியோ பயமாக இருக்குன்னு சொல்லி ஃபோனை வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தா எனக்கு புரியல என்ன ஏன் லாக் ஆயிருக்குன்னு பார்த்தா இந்த 2 செதிக்கும் மேலே போட்டுருந்துச்சு. சரி ஃபஸ்ட்டு திறக்கிறோம் இது பண்ண முடியும். அப்புறம் 2 செதிக்கு திறந்ததுக்கப்புறம் திறக்கிறேன். அதான் எனக்கு என்னன்னா இப்படி செதிக்கு யார் போட்டாங்க? வீடியோ எடுக்கிறனால உனக்கு கண்டென்ட்டுக்கு பண்ணுற மாதிரி உனக்கு தோணும். ஆனால் உண்மையில செதிக்கு திறந்தேன். என்னன்னா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வெளியே போகல. அதான்டா சொல்கிறேன். அவன் திறந்தது பார்த்தான். எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் பாத்ரூம் போனான்டா. எப்படி சொல்லி புரிய வைக்க தெரியல. நான் மூடலை. எனக்கு எது மேலே சத்தியம் பண்ணுறது தெரில. இல்லை நான் எதே மாதிரி சத்தியம் பண்ண தரல. நான் விளையாடலை. நான் ஃபோன் வீடியோ எடுக்கிறனால விளையாட நினச்சிப்பேன். இவன் கரெக்டாக பாத்ரூம் போனான். நான் இந்த ஃபோன் எடுத்தேன். ஏதோ பக்கி நான் உன்னதான் நீ தான் விளையாடுறன்னு நினச்சிட்டு வெளியே வந்தேன். போனா போட்டு எனக்கு என்ன புரியலன்னா எப்படி மூடி இருக்குன்னு சொல்லி பார்த்தா 2 செதுக்கி போட்டுருக்கு. 2மே லாக் ஆயிருச்சு. திறந்து பார்த்தா என்ன இது புரியலையே. நீ வேற வழியா போனியா எனக்கு புரியல. ஆனால் திறந்துட்டு தான் போன நீ கரெக்டா? டேய் இது வந்து சரியா படலை எனக்கு. ஏன்னா அவன் நினைச்சான் நான் பண்ணு நினைச்சிட்டான். நீயும் பாத்ரூம் போயிட்ட. சரி இங்க பாரு இல்ல இன்னொன்னு நீ வெளியே போன விஷயம் தெரியாது எனக்கு. எப்படி சொல்றேன்னு தெரியல. நானும் இவனு பேசிக்கிட்டு இருந்தோம்டா. பேசிக்கிட்டு நீ வந்து திறன் இல்ல. அதுவே எனக்கு அவங்க அக்கா வந்துக்கிறாங்களோ. இல்லை எனக்கு ஏதோ நான் மூடல. சத்தியமா நான் மூடல. அவன் நினைச்சிட்டான் நீ மூட்டு நினைச்சான். ஆனா நீ மூடல. நீ உள்ளதான் இருந்த. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த அக்காட்ட கேட்போம்டா. நான் இது மேல சத்தியம் பண்ண நம்புவேனே. ஏன்னா எனக்கு ஏன்னா நீங்க 2 பேரும் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் எது மேல சத்தியம் பண்ண நம்புவீங்கன்னு தெரியல எனக்கு. எது மேல சத்தியம் நம்புவேன்? இல்ல எது மேல சத்தியம் நம்புவேன்? சத்தியம் பண்றேன். சத்தியமா நான் பண்ணல. சத்தியமா நான் மூடல.
சத்தியமாக நான் மூடலை. எனக்கு என்ன புரியலன்னா இப்போ எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல. ஏன்னா இவன் நினச்சிட்டான், ஃபர்ஸ்ட் நான் நினச்சான். இப்போ நான் இல்லை என்ன சொல்லிட்டான், அஷ்ரஃப் பண்ணான். நீ உள்ளே போனதை நான் பார்த்துட்டேன், நீ வெளியே போலையே, யாருக்கோ ஒரு வாடகை இல்லையோ எப்படி மூடி இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனால் ப்ராப்பராக மூடி இருந்துச்சுல, நீ திறக்கணும் மூடி இருந்துச்சு. அதான்டா மூடி இருந்துச்சா, அது அக்கா மாதிரி சரியா படம் பாருங்க. சரி நீ இந்த வழியே தான் போனியா, இந்த வழியே தான் போனியா? எப்படிடா தர்த்திப்பா மச்சான் கேளு மச்சான் கேளுடா டேய், தர்த்திப்பா இது இருக்குல்ல, நான் இப்படி மூடி இருக்கு, இப்படி திறக்கிறேன். நீ பார்த்தில்ல, திறந்தது பார்த்தில்ல, நான் மூடலை. நீ லூஸ் பக்கி, நான் அங்கே வந்துருந்தா உனக்கு மூணு தெரிஞ்சிருக்க மாட்டா பக்கி. நான் அங்கே வந்து மூடி இருந்தா கீழே போயிட்டு இருந்தியா? அந்த அக்கா மட்டும் இருக்கிற எனக்கு புரியல. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது எல்லாருக்கும் ஃபன்னாக ஏதோ வீடியோ எடுக்கிற கண்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இப்போ ரெண்டு பேர் நான் தான் நினைச்சுக்கிறீங்க, நான் நினைக்கிறீங்க சத்தியமா நான் இல்லை. ஆனால் ஒரு நைட்டு இங்கே தங்கினா த்ரில்லிங்காக இருக்குமோன்னு தோணுது. கரண்ட் வேற இல்லை. எனக்கு உண்மையில புரிய மாட்டுது எப்படி. மச்சான் ஒரு நிமிஷம் வாங்க, மச்சான் ஒரு நிமிஷம் வாங்க. இல்லை எனக்கு அந்த லாக்கு புரியல, எனக்கு பக்குன்னு இருக்கு. மச்சான் அங்கே எப்படி திறந்துருக்கா சொல்லு எனக்கு. வா இல்லை மச்சான் டேய், நம்ம ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம் மச்சான், நம்ம ரெண்டு பேசிட்டு இருந்தோம் ரூம்ல. இப்போ நீ என்ன சொல்ற, நீ எப்படி போன மட்டும் காமி எனக்கு. சரி சரி அப்புறம் மூடிட்டேன். இல்லை மூடி வெளியில தாப்பாடு தான் கேட்குறேன், வெளியில இங்க உள்ள கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்குறேன். சரி அப்புறம் எப்படி தாப்பால் போட்டுச்சு? இப்படி தொற ஆனால் திறக்க, ஆனால் லாக்காக இருந்துச்சுல்ல. நீ இல்லை நான் திரும்ப நீ உள்ளே வரும்போது லாக்காக இருந்துச்சான்னு கேட்குறேன். லாக்காக இருந்துச்சுல்ல, நான் வரும்போது செதுக்கி போட்டுருந்துச்சு. உன் முன்னாடி செதுக்கி திறந்தானா ஃபஸ்ட்டு என்ன பண்ணா, இந்த செதுக்கி இருக்குல்ல, நீ பாத்ரூம் போயிட்டுடா. இவன் வந்து என்ன பண்ணா, அந்த ஜன்னல் வெளியே தட்டி திறக்க சொன்னான், மூடி இருச்சுட்டான். புரியுதா? ஜன்னல் வெளியே அங்கே நின்றுக்கிட்டு சொன்னில்ல மூடி இருக்கடா கொஞ்சம் திறடான்ட்ட. எனக்கே புரியல ஏன் அவன் திற சொல்கிறேன். அப்புறம் தான் நான் நினச்சேன் உள்ள லாக், நான் என்ன நினச்சேன்னா செல்ஃப் லாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு போல. இல்லை நான் சம்டைம்ஸு பாத்ரூம் ஏதோ நம்ம உள்ள வெளியே போயிட்டு மூடிடும்ல, அந்த மாதிரி ஏதோ நினச்சிட்டு தான் வந்தேன். பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இதை திறந்தேன்டா, இது திறந்து பார்த்தா இது இங்கே திறக்கலை. அப்புறம் என்ன பண்ணேன் நீயே பார்த்துருப்ப, நான் இதை திறந்ததுக்கு அப்புறம் தான் திறந்துச்சு. சத்தியமாக நான் பூட்டலடா, நான் திறந்தது நீ பார்த்தில்ல. இப்போ கூட சொன்னி திறந்தது நான் தானே திறந்ததுனால தான் வர முடியுங்கிறாங்க. 100% கை காட்டினேன்ல, அதுக்கப்புறம் நீ மேலே திறந்த. ஆனால் பூட்டினது யார்? ஒரு நிமிஷம் 2 வச்சு சொல்லிடுறேன். அல்லாஹ் சத்தியமாக நான் பண்ணல. இந்த ஒரு வார்த்தை அஷ்ரஃப் நம்புவான்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சத்தியமாக நான் போடலை. ஏன்னா எதுக்கு நான் எனக்கு எப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு தெரில. சத்தியமாக நான் போடலை. இல்லை அது செக் பண்ண அக்கா இருக்கான மட்டும் செக் பண்ண. இல்லை எனக்கு என்னமோ எப்படின்னு எனக்கு சத்தியம். நான் இன்னும் வெளியே வரல. நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்தோம். நான் இந்த பத்தின ஏதோ பேசிட்டு இருந்தோம். கொஞ்சம் இதாக தான் ஃபன்னியாக தான் இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி இல்லை வேறு யாராவது இருந்தாங்கன்னா மூடி போயிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். நான் வெளியே வரவே இல்லை, ரூமில் தான் இருந்தேன். நீ கரெக்டாக இங்கே வந்துக்கிட்டு இது சொன்னேன், கை காமிச்சேன் சார் தொரடான்ட்ட. அப்போ தான் வெளியே வரேன். நான் செல்ஃப் லாக் மாதிரி ஏதாவது இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். இந்த நைட்டு தாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இதுக்கே இருக்கணும் போல இருக்குதா? இல்லை நான் எனக்கு ஒரு வாட்டி அந்த அக்கா நம்மள கிராஸ் செக் பண்ணிட்டேன். அக்கா நீங்கள் வந்தீங்களா, வந்து மூடினீங்களோ மட்டும் கிராஸ் செக் பண்ணிட்டா. ஆனால் சரி நைட் டைமு பசங்க ஏதாவது திறந்து வச்சுருப்பாங்க, அதுக்காக வந்து மூடிக்கலாமோன்னு சொல்லி. நீ கீழே வர இறங்கி போயிட்டியோ?
ஓ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. கேம்ப் ஃபயர் மாதிரி போடலாம்னு சொல்லி நினச்சியோ. இவங்க பேசிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களே போட சொல்லலாம், அவங்க எதுக்கு கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. இது அதுக்காகவே தங்குற போல இருக்குது எனக்கு. ஒரு பக்கம் நாளைக்கு எழுந்துக்கணும்ல. ரெண்டு பேரும் பசங்க என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க, நான் விளையாடுற நினச்சிங்க. சரி நான் வீடியோ எடுக்கணும், நான் விளையாடுற நினச்சிட்டீங்க. இல்லை சத்தியமாக நான் பண்ணல. இப்போ எப்படி சொல்கிறது, மறந்தாப்புல நான் மூட்டேன்னா கூட ஹாலுக்கு வந்திருந்தேன். நான் மறந்தாப்புல மூட்டை கூட பரவாயில்ல, நான் ஹாலுக்கே வரலையே, அங்கேயே வரலையே. நான் இங்கெல்லாம் இருந்தேன், கரெக்டாக தொழுதுக்கு மேலே அஷ்ரஃப்ட்ட பேசிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல. அப்புறம் கரெக்டாக பாத்ரூம் போனேன், தொழுது முடிச்சுட்டு அஷ்ரஃப்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அஷ்ரஃப் கரெக்டாக பாத்ரூம் போனோம். யாரு அவன் வெளியே வரலையே, அதான் நான் சொல்கிறேன். அவன் வெளியே வரலையே, என்கிட்ட பேசிக்கிட்டு அவன் ஃபஸ்ட்டு பாத்ரூம் தான் போனான். அவன் அங்கே வெளியே வரலையே. இல்லைடா அதான்டா சொல்கிறான், அவன் பெட்டில் தான்டா இருந்தான், அதான்டா சொல்கிறேன். இன்னொன்று அவன் வந்து மூடணும், அவன் அவ்வளோ ஷார்ப்பான ஆளா வந்து வீடு கதவு மூடிடுற அளவுக்கு ஷார்ப்பான ஆளா. அவன் பெட்டில் தான் இருந்தான், நான் பாத்ரூம் வந்தேன், அவன் பெட்டில் இருந்தான். அப்புறம் நான் எஞ்சி நிற்கும் போது கரெக்டாக அவன் உள்ளே போகிறான். அவன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நீ தட்டின, நீ இங்கே தட்டினேன் மச்சான். இவன் இந்த ஜன்னல் தட்டின பார்த்தியா நீ? தெரியும். அப்படி பாத்ரூம் போயிட்டேன். அப்போ என்கிட்ட வந்து இவன் வந்து லாக் ஆகிருக்குண்ணா. என்னடா லாக் ஆகிருக்குன்றான். என்னன்னா இங்க பேசுறதுல நான் என்னையாம ஏறணும்னா என்னையே சந்தேகப்படாது. ஆனா நான் பெட்டை விட்டே எந்திரிக்கல. நானும் நான் ஃபோன் வந்தாலே பேசுறேன். ஃபோனும் வரல. இன்னொன்று சம்மந்தமே இல்லாமல் நம்ம போய் அதை மூடுறதுக்கு வேலையே இல்லையா. இப்போ ஒரு ஒன்று கிட்ட கூட அந்த அக்கா நம்பர் தான் இருக்கா. அந்த அண்ணன்ட்ட கால் அடிச்சு, அவர்கிட்ட கால் அடிச்சு, இந்த அக்கா இங்கே தான் தங்குவாங்களா, யாருமே தங்க மாட்டாங்களா இங்கே? அப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான், யாராவது தங்கினா பெட்ரு. அவன் சொன்ன மாதிரி யாருமே தங்க மாட்டான், யாருமே இல்லை. இப்போ அவங்கள்ட்டே இப்போ சாவி கிடையாது. அவங்க வரணும்னா ஏன்னா நான் உள்ள மேலே தொழுக்கு போட்டு வந்தேன். நான் கடைசியில் மேலே தொழுக்கு போட்டு வந்தேன், உள்ள வர முடியாது. லாக் பண்ணிட்டியா? லாக் பண்ணிட்டு வந்தேன். யாராவது வந்துட்டாங்க, ஏன் திருப்பி கூட மாட்டேங்க அதை கேட்டு போகிறாங்கன்னு சொல்லி அவங்க தொழுக்கு போட்டாங்க. கிச்சன் கதை தொழுக்கு போட்டாங்க. ராசா நம்ம வந்து வேற எங்கே இப்போ தங்கிடலாம். எதை பார்க்க லாக் ஆகிருக்காங்க போட்டிருந்தா ஓகே, அவன் கரெக்டாக எல்லாம் மைண்ட் ஃபுல்லாக இருக்காங்க. போட்ட மாதிரி அப்போ இதையும் போட்டு இது வேற பெரிய வீடா வேற இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இதையும் போட்டு நான் எதிர்ச்சியே வரலையே. இல்லைடா கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இன்னும் புரியல எனக்கு. சரி கடைசியாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேட்குறேண்ணா, ஒரே ஒரு வாட்டி. நான் திறந்தது பார்த்தியா? இதா கதவடா கதவு லாக் இல்லை இல்லை ப்ராப்பராக லாக்காக இருந்துச்சுல, ப்ராப்பராக லாக்காக இருந்துச்சுல. செதுக்கி போட்டுருச்சு வெளியே உள்ள வந்து செதுக்கி போட்டுருச்சு. ஆச்சு ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஃபோனில் பார்த்தா தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். போடு இங்கே கீழே வர நாகடம் போடுறோமா யார் போட்டாங்க அது சரி. சாகனம் மட்டும் தான் இருக்குது. சரி ஓகே ஓகே ஓகே. பவரும் ஆஃப் ஆகிருக்கு, பவர் இருந்திருக்கு ஆனால் இல்லை. இல்லை பவர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப்பாக இருக்கும், ட்ரிப்பாக இருக்குது. எப்படி போகணும்? டேய் பக்கிங் விட ஓடாதடா டேய்.
சரி இப்போ என்ன சும்மா வெளியில போய் டேய் இரு கீழே திங்ஸ் எடுத்து போண்டா. ட்ரெஸ்லாம் மாற்றணும். இந்த ட்ரெஸ் சாப்பிட போலாம் தானே போகிறேன். ஆமாச்சா. டேய் காலி பண்ணுறப்ப இருக்கோமா ஆல்ரெடி திங்ஸ் எடுத்துட்டு போயிட்டோம். திருப்பி வந்து திங்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு வழி இருக்கா என்னன்னு ஃபர்ஸ்ட் கீழே வாங்க. திங்ஸ் திங்ஸ் எடுக்க வேணாம் போகலாம். இல்லடா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறேன்டா. அட்லீஸ்ட் ட்ரெஸ் கேம்பிங் செக் பண்ணிடலாம்டா. லைட் இருக்குல்ல சுற்றி செக் இது ஃபர்ஸ்ட் கீழே போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே சாப்பிட போயிடும். நைட் ஏதாவது இதுனா கூட கூட்டியிருக்கா போப்போம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வெளியில் போய் ஒரு ரவுண்டு பார்த்து ஏன்னா ஷூ கூட போடலாம். புரியுதா வேறு ஏதாவது வழி இருக்கா? சுற்றி எந்த வழி இருந்தாலும் வீட்டுக்குள்ள அந்த ஒரு டெக்குலேயே அந்த டெக்குக்கு கீழே வந்து அதெல்லாம் வர முடியும். கீழே எப்படி வருது? திடீர்னு சொல்லுவாங்க பள்ளி இருக்குல்ல, ஜின்னு பள்ளியா இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கியா? போட்டுன்னு திறந்துருக்கு. கொழுக்கே போட்டேன். டேய் விளாடா என்னடா? நிஜமாக சொல்லுவேன். வெளியில் போய் பார்ப்போம். டேய் ஒரு நிமிஷம் மச்சான் மூடு ஃபர்ஸ்ட். டேய் என்ன சொல்கிறேன்? வெளியில் போய் பார்ப்போம். நீ ஏன்டா எல்லாத்தையும் ரெக்கார்டாக பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு கண்டென்ட்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் வெளிச்சு எடுத்துருவாங்க. டேய் வாட் ஃபர்ஸ்ட் உள்ள போய் கதவு திறந்துருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் போய் வெளியில் போய் பார்ப்போம். நான் தானே கடைசியாக வந்தேன். நான் கொழுக்கே போட்டேன்டா. சரி பார்ப்போம். கொழுக்கு எப்படி வெளில தர முடியும்? என்னடா இது? ஒரு நிமிஷம் இல்லை 100% முடியா? உள்ள வாங்கல கொழுக்கு போட்டு பார்க்குறேன். ஏய் நான் நல்லா யோசிச்சு கொழுக்க போட்டாங்க சார். காலையில் கூட போடலை. நான் நக்கால இருக்கேன். சரியா? போட்டேன் ஷவராக போட்டேன். இப்போ வரும்போது எதுக்கு மூணு மணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன் நம்ம தான் உள்ளே போகிறோம். ஏன் திறந்து போட்டு போறீங்க? ஏன் ஆள் யாரும் நம்ம தான் வெளியே போகிறதா பிளான் பண்ணுவோம்ல. பட்டு வந்தாலும் வெளியே போகிறதா பிளான். இழுத்துட்டு போகிறதுன்னு இருந்துச்சு. ஸோ மூடிட்டு நீ கன்ஃபார்மாக போடணும். ஷவராக போடணும். நான் கீழே எவ்வளோ ஸ்ட்ராங்காக தானே. என்ன பண்ணுவாங்க? கரண்ட்டும் இல்லை இந்த இதில். கரண்ட் தான் இருக்கேன். வெளியிலையும் வெளிச்சம் இல்லை. வெளியில் ஏதாவது பவர் இருக்கும். ஆனால் மூடிட்டுன்ற இல்லை. இப்போ 2 இன்சிடென்ட் ஆச்சு. இப்போ 2 இன்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறேன்? அந்த ரூம் வந்து யாராவது வெளியில் திறந்து வழியாக வந்து அப்படி வந்துருக்காங்க. புரியல என்னடா பண்ணிருக்கேன்? என்ன பண்ணிருக்க? வெளியில வந்து அங்கே கூட்டிட்டு அப்படி டெக்கோரியா இறங்கி வந்து திறந்துட்டு அப்படியே போனேன். அந்த என்ட்ரன்ஸ் கேட் வந்து அவனை படிக்கட்டு கீழே இறங்கிச்சு. அப்படிதான் வந்து வேலையாரு. அதுக்கப்புறம் தான் உன்னை தட்டினேன். பயமுத்தலாம் தட்டினா நீயே திறந்துட்டேன். சரி நான் அப்படியே டெவலப் பண்ணி யாரா புரியுது? ஐயோ ஐயோ நீ பயந்தியா? தெரிஞ்சு நல்லா இருக்கேன். அப்படியே கூட்டு காட்டுறதுக்கு சரி அதை பாய் அங்கேயும் திறந்துருக்கேன். நீயும் பயப்படும் கல்யாணம் அப்படியே டெவலப் பண்ணி பார்த்தோன்னே தனியாக பயந்துட்டாங்கன்னா தெரியுதுங்கனால வேணாம் தீபா டேய் எதுவும் கடவுள் சத்தியெல்லாம் படிக்கிறீங்களா டேய்? சரி புரியல நீ என்ன நீ எப்படி பண்ண? அப்படியே வெளியே போனது வெளியே போனேன். அப்படி போயிட்டு அங்கே வந்து தட்டினாங்க. இப்படி போயிட்டு அப்படி வந்துட்டேன்டா. அப்படியே வந்துட்டே இருந்தா அந்த வழி சரி நீ எந்த வழியா நீ வந்து சும்மா வெளியே போ. மேலே போயிட்டான். கீழே போய் தெரியல. மேலே கீழே போய் அப்படியே வெளில போனா கேட் கிட்ட ஒரு படிக்கட்டு இறங்கிச்சு அந்த சைடுல. அது டெக் வழியா இது இருக்கும். இறங்கி வந்துட்டேன். சைக்கோ என்ன சொல்றேன் கொஞ்ச நேரத்துல நீ தான் ட்ரிப்புரா பண்ணியா? வரப்பே அதுக்கு எல்லாத்துக்குமே டைம் மாட்டாங்க. அந்த அண்ணனை கூப்பிடலாம். நீ சொல்ற மாதிரி உள்ள யாரும் வந்துட்டாங்க போல. நானும் நிறுத்திட்டு அவர் யாரும் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு மாமடா இன்னும் கொஞ்சம் பண்ணிருந்தியோ. சூப்பர்ரா. குட் பிராக். இல்லை ஆனால் எனக்கு என்ன இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. எனக்கு வந்து
ஆனா மச்சான் கடைசில நான் ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். கடைசில ஒண்ணு எனக்கு தெரியும், எனக்கு சந்தேகப்பட்டிருக்கேன். ப்ராமிஸ் பண்ணா எனக்கு பயம் வந்து. இல்லை எனக்கு என்ன, ஒன்ஸ் நான் நீ இல்லைன்னு இந்த நாய் தான் ஏதோ பண்ணிக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவன் வந்து மூஞ்ச கொஞ்சம் நல்லா வச்சுட்டான். ஆனா எப்படி இருக்கு இந்த இல்லன்றதுனால இன்னும் என்ன பண்ணுறது அந்த அளவுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா இல்லை ஏன் நான் வீடியோ ஃபோன் வேறு ரெக்கார்ட் பண்ணதுனால சரி இவன் ஏதோ லாடுறான்னு நினச்சிருந்துருப்பேன். ஏன்னா இப்படிதான் போனான்ட்டான். ஆக்சுவலி இது பிளானே போடல, நானே பிளானா போட்டிருந்தேன்னா இல்ல. அப்படியே நடந்து இவன் பைக் வந்து சரி நான் அப்படியே கொண்டு போயிட்டேன். இல்லை இன்னொன்று என்னன்னா, இவன் அவ்வளோ தூரம் மேலே கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் தானே, இவன் அவ்வளோ தூரம் மேலே ஏறி வெளியே போயிருக்கு அந்த மாதிரி யோசிக்கல. போகும்போதே செம்ம பயம் இருந்தது, வெளியில் போகணும் இருட்டாக தான் இருந்தது. நானே பைக் போயிட்டு நான் போயிட்டு ஏறப்போ வெளிச்சம் இருந்துச்சு. அப்ப வெளியில ஒண்ணு டேய் ஆனால் தீபன் டே இங்கே தான் இருந்தது, நானும் இருக்காது. வீடு இருட்டா இருந்திருக்கும். வெளியில் வந்துட்டு வெளிச்சமாக இருந்தது. டேய் ஆனால் நீ நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டடா, முகத்தில் கொஞ்சம் கூட சூப்பர்ரா தீபன். நான் வந்து இது வரைக்கும் நான் என்னை யாருமே அப்படி ப்ராங்க் பண்ணது கிடையாது. இன்னும் என்ன தெரியுமா, நான் பொதுவாக நான் நினைப்பேன் இது பயப்படாலும் கிடையாது. டேய் நான் நினைப்பேன் யாராவது ப்ராங்க் பண்ணும். பிளான் பண்ணால் நடக்கும், இது அதுவும் நடந்ததுனால அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இடத்துல போய் ஞாபகம் இருக்கா, நானும் யுக்தி உமர்னு பேய் கிட்ட பேசி பயமாயி பாத்ரூம் இருந்துச்சு போக கூட பயமாயிருச்சு. அது நான் இருந்தோம். நீ என்ன இருந்த ஞாபகம் இருக்கா, நீ கூட ரொம்ப பயந்தீங்க. நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன், நீ ரொம்ப பயங்கரம். எங்க வச்சு ஜெகநாடால வச்சா எங்க வச்சு ஞாபகம் இருக்கா, தைரியம் இருந்தா அந்த இன்னொரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வருவோம் அப்படி எல்லாம் பேசிட்டு வரவே முடியாதுன்னு. ஏய் என்ன வேற ரோட்ல விட்டு ஓட்டிங்கடா தெரியுமா? என்ன பண்ணிட்டாங்க, இருட்டு மைக்கசம் பள்ளத்துல கூட போய் விட்டுருவோம், அங்க விட்டு டேய் விட்டு ஓட்டாங்கடா, கார் எடுத்துட்டு ஓட்டாங்க. கார் எடுத்துட்டா. ஆமா நான் கார் எடுத்துக்கிறேன் அம்மா காண்டாயிட்டா. நான் யோசிச்சு பார்த்தா அல்ல எனக்கு அப்பெல்லாம் பயமே இருக்காது. எனக்கு என்னன்னா என்ன சொல்றது, கீழே இருக்க வரையும் வேற மாதிரி இருந்துச்சு, மேல கதை திறந்தோம்னா இருக்காங்க உள்ள முடிஞ்சிருச்சு. இல்ல உண்மையிலே மேல கதை திறந்த ஒரு சம்பவம் வந்து அல்டிமேட். அதான் twist, climax தான். இல்ல அஷ்ரஃப்க்கு ஒரு செகண்ட் மூச்சு நின்றுச்சு. இல்ல எனக்குமே என்னன்னா இங்க வந்து சரி ஏதோ நடந்துருச்சு. நீங்க பலறீங்கன்னு தெரிஞ்சுச்சு மச்சான். ஏன்னா நான் எவ்வளவு நேரத்துல இங்க எல்லாம் எவ்வளவு கிளம்புனேன் மச்சான், முன்னாடியே நான் என்ன ஏன்னா அது நீயா லாக் போட்டதுனால ஒரு நான் வந்து என்னன்னா இவ்வளவு ஷோரா இருக்க மாட்டேன். ஏன்னா மேல வந்து ஃபர்ஸ்ட் நீ சொல்லல இவன் இவ்வளவு தெளிவில்லைன்னு, தெளிவா ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதவை கொழுக்கு போட்டுட்டு வந்தேன். வந்து கொழுக்கு திறந்து கதவை திறந்து பார்த்தாலும் எனக்கு வந்து என்ன யோசிக்கிறது, என்னன்னா அவன் போய் நின்னோடையும் திறந்துருச்சுல ஆளு கண்ணு ஒரு செகண்ட் எனக்கும் என்னாச்சுன்னா உள்ள யாரும் இருக்காங்க போல, உள்ள யாரும் வந்துட்டாங்க போல. இன்னொன்னு வெளியே ஃபுல்லா இருட்டா இருக்கு, ஒரு லைட்டு ஒண்ணுமே கிடையாது. பாருங்க எப்படி இருக்க பாருவாங்க. அவர்கிட்ட வேற சொல்லிட்டேன் நீ நிறுத்திட்டல, அவர்கிட்ட வேற நான் போன்ல சொல்லிட்டேன். ஆனா டே விளாடுறது ஓடுன பத்தியா நீ, நான் ட்ரெஸ்ஸை மாத்தலான்னு இருந்தேன் ஓடுறான். ஒரே கெட்ட வார்த்தை தான் திரும்ப திரும்ப திரும்ப. நான் போன்ல இருந்தேன்ல ஆக்சுவலி போன்ல கேட்டிருக்கோம். தீபன் செம்ம பிராங்க் பண்ணிட்டான்டா, சரியா பண்ணிட்டான்டா, செம்மையா பிராங்க் பண்ணிட்டான். டேய் தீபனே பிராங்க்ஸ்டர், பிராங்க்ஸ்டர் தீபன் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் நீ இழுத்துட்டு போயிட்டு இருந்ததா. டேய் ஆனா ஒண்ணு பண்ண பத்தியாடா, நீ என்ன சொன்ன தெரியுமா? சரி நம்ம ஒன்றும் இதான் நீ தொழுவுங்க, நம்ம வெளியே போய் ரவுண்ட் பார்த்துட்டு யோசிப்போம். நிங்கரா ஒழிச்சு வச்சிருந்தேன் இவ்வளவு நாளா இதெல்லாம். மொரட்ட பஸ் யோசிக்க போயிருமா? சரி ஓகே.
வர பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே கிளம்புமா அவ்வளோ சிரிப்பு பெருமை என்ன ஆன் ஸ்பாட்ல யோசிச்சிட்டேன். நீ பண்ணதான் இங்க பயப்படல, அங்க வந்து பயந்துட்டியா? அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ இப்படி அப்படி இருக்கு அப்படின்னு நீயே கிளப்பக்கூடாது. அவன் எடுத்து கொடுத்து பயந்துட்டான். சரி அப்படியே எடுத்து போயிட்டு எனக்கு இல்லை எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் சரி வீடியோ எடுப்போம், அந்த வீடியோ எஃபெக்ட் அந்த ஒரு தீம்ல தான் இருக்கு. அந்த மாதிரி ரத்தத்தை பார்த்து பயந்து அந்த மாதிரி இங்க தட்டினா அங்க இது பயப்படல, அங்க வந்து ஐயோ ரத்தம் சரியான ப்ரோக்ராம். ரத்தம் நிறைவு மேஜிக் ட்ரிக்லாம் பண்ணுவாங்க. காலையிலேருந்து ஒரு நம்பரை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆரம்பிச்சிருவாங்க 9 மணிக்கு வருவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக இறங்குறப்போ பேய் கதை பேசணும். இங்கே வந்து நீங்கள் நான் பேசிட்டு எப்படி அவருக்கே அன்னைக்கு நீங்கள் நான் என்ன பேசியிருக்கோம்னா அமைதியாக இருக்கு. இதெல்லாம் ஆர்கானிக்காக பேசு, இதெல்லாம் பேசிட்டு தானாக நடக்கிற மாதிரி நடக்கும். ஒரே நிமிஷம் சும்மா இல்லை வீடே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் அதான்டா அந்த படத்துல அந்த மோகன்லால் பையன் படம் நடிச்சிருப்பான்ல, அந்த எஃபெக்ட் தான் இருக்குது இந்த வீடு. அது எஸ்பெஷலி இந்த ஹாலு, பெரிய ஹாலு, இந்த டெக்கு வேற. பெருமையா போறான் தீபன். தீபன் பெருமையா போறான், செம்ம பிராங்க் பண்ணிடான்ட்டு. இல்ல இந்த ஸ்பாட் தான் ஹைலைட் ஆன ஸ்பாட். 2 பேர் நின்னீங்க, நான் பின்னாடி வந்துட்டு இருந்தேன். இப்படி வந்து 2 வெளியே கூட லைட் இல்லை மச்சான். இல்ல ஸ்விட்ச் இருக்கு, போட்டேன் தெரியலடா எதுவுமே. போட்டு இந்த சாவி இதானே பைசா எடுத்துட்டல, பைக் சாவி வச்சு எப்படி போட்டுவேன்? இல்லடா அதுதான் சாவி கேட்குறேன். கேட்டியா போட்டிடுவான்னு மாதிரி. அதுக்கு இவ்வளோ இருட்டாவாடா இருக்கும். ஆமா இதான்டா நேச்சர் தான் இருக்கும். டேய் ஸ்ட்ரீட் லைட் ஏதாவது 1 லிட்டரா போட்டுக்கணும்டா. சரி நைட் என்ன தங்கிடலாமா இங்க? ஏன் யார் என்ன பிளான்? ட்ரிப்பு தான் ஆகிக்கும். அடிக்கடி ட்ரிப் ஆகும் போலையே. அடிக்கடி பாருங்க ஸ்டார்ஸை பாருங்க பாய்ஸ். ஸ்டார்ஸ் இதில் தெரியுது அந்த கேமராவில் நல்லா இருக்கு. செம்மையா இருக்குடா. சூப்பர்ரா. ஃபோனில் தெரியுதான்னு தெரியல. செம்மையா இருக்கு. அந்த அக்கா நம்பர் வாங்கி வச்சுப்போம் வேணாமா? அந்த அண்ணன் நம்பர் இருக்குல்ல, அவர் நைட்டு தூங்க மாட்டோம் மட்டும் நினைக்கிறேன். என்னடா வளர்ற நீ அதை சொல்ற? நைட்டு தங்கிடலாம் நல்லா இருக்குன்றியோ? நைட்டு தங்கினா நல்லா இருக்குன்றியோ? இல்ல தங்கிடலாம், பிராங்க் தான் நடந்துச்சு. சரி ஆனா லைட் இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பாடா. ஆமா அது ட்ரிப்பு ஆனா இது மச்சான் ட்ரிப்பு அடிக்கடி ஆகும்னு நினைக்கிறேன்டா. ஒரு வாட்டி போடுவோம், ஒரு வாட்டி ஆஃப் ஆகும்னு நினைக்கிறேன். சரி லைட் அழிச்சுதான் பாரு. அப்போ மச்சான் நீ எங்கள் பின்னாடி வா. சுத்தமாரி இல்லையோ? ஃபோனில் லைட் அடிச்சுட்டு வரியா? இல்லை நீங்கள் பின்னாடி வாடா. நீ ஓட்டிடுவியா? பிராங்க்ஸ்டர் தீபன்.
மச்சான் பேக் லைட் எரியுது. பின்னாடியா பார்த்துட்டு வர முடியாது, ஒண்ணுமே தெரியல ரோடு. சரி என்ன பண்ணு, ஃபோனை வந்து வாயில வச்சு லைட் அடிச்சு. ஏன்னா எந்த நம்பிக்கையோட லைட் பைக் கொடுத்தாப்புல மனுஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆச்சு, லைட் எரிய மாட்டேங்குது. இது ரோடு இப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் மச்சான். ஐயோ ஏன் காரில் கிடைக்குமா? ஓகே அங்கிட்ட தான் விட்றேன். எங்க கொஞ்ச நேரத்தில் இது வழியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்ட. டேஞ்சர் பாய். இந்த காட்டேஜுக்குன்னு யார் வாட்ச்மேன் போட்டு வைக்கலாம்னா? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கை எப்படி பார்க்கணும் போது நல்லா இருக்கு. இந்த காட்டேஜ் நல்லா இருக்கு மச்சான். நான் இந்த காட்டேஜ் தங்கம் போல அப்படின்னு நினைச்சேன். நல்லா இருக்கு காட்டேஜ். நமக்கு பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த நேரத்தில் அசர வச்சுட்டான் பையன். என்னடா ரொம்ப சீரியஸாக ஒன்றும் இல்லை, இதுக்கு சொல்லுவோங்க இப்போ வெளியே ரவுண்ட் அடிச்சு பார்த்து வருவோம். அது மாதிரி யோசிச்சு போட்டான். சிரிக்காம பண்ணான், இப்படி சிரிக்காம கொஞ்சம் கூட சிரிக்காம. ஓகே ஓகே வந்தாச்சு மெயின் ரோட். டின்னர் ஸ்பாட் தான். பெருமையா வரான்டா டேய் பிராங்ஸ்டர். ஆளுக்கு சிரிப்பு அடக்க முடியல. அதோட இம்பாக்ட் இருக்குது. இல்லை கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா சரி சும்மா அந்த வீடு அப்படி இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கதவை திறந்தது கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு செகண்டு உள்ள யாராவது இருக்காங்க போல. நைட்டு 9:30 மணி. இப்ராஹிம் ரெஸ்டாரண்ட்லாம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு செம ஹெவியாக போயிடுச்சு. இங்கே லேக்கில் பக்கத்தில் லெமன் டீ குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டுருக்கோம். நல்லா குளிருது. இங்கேருந்து நம்ம காட்டேஜ் வந்து ஆல்மோஸ்ட் மொத்தம் 20 நிமிஷம் ஆகும்ல இங்கேருந்து காட்டேஜ் போகிறதுக்கு. ஆனால் நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம போகும்போது ஒரே ஒரு வாட்டி தான் உமரோட காரில் போகும்போது பைசன் நிற்கிறத ஞாபகம் இருக்கா? நீ இருந்தே அந்த கௌதம் இருந்தான்னு நினைக்கிறேன். நீ இருந்தே அது பண்ணு மச்சான். ஒரு வாட்டி உமர் வீட்டு வாசலில் கூட்டமாக போச்சு மச்சான். பைசனு கூட்டமாக போச்சு. என்ன கேள்வி சார், 2 பேர் நின்று இருந்தாங்க. நானும் பார்த்துட்டு போயிட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. தள்ளி நிற்க அப்படின்ற மாதிரி போகிறேன். அங்கே இருக்க பைசன் எல்லாம் அங்கேயே நிறுத்திட்டானுங்க. பாதி தூரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். திருப்பிக்கிட்டு ஆனால் உமர் சொல்லும்போது சொன்னான், டே சீக்கிரம் போயிருங்கடா, மாடு நிற்கண்டா, பைசன் நிற்கண்டா. நம்ம வந்து முட்டிடுவோமா? லைட் அடிச்சா மிரண்டுரும். ஆமாம் முட்டும். பிரச்சனை லைட்டே இல்லை, நீ தான் போய் முட்டுவேன். அது கேட்கும் பார்த்து வர மாட்டேடா மாடுன்னு கேட்கும். இல்லை நீ என்ன நினச்ச பைசன் சும்மா வந்து நிற்கணும்னு நினச்சியோ? இல்லை இல்லை வந்து முட்டுமா என்னன்னு கேட்குறேன். நீ இந்த இது இருக்குல்ல மச்சான், அந்த வெளியூர்லாம் பண்ணுவாங்க சிவப்பு துணி அந்த மாதிரி வச்சு விளாடலாம். பைசன் விளையாடுவேன் வந்துன்னா சொல்லு விளையாடுவேன். சிவப்பு துணிக்கு எங்கே போகிறது? நான் போட்டுருக்கேன் ஜாக்கெட் இருக்குல்ல. பரவாயில்லையா சார்? இப்போ சம்பவமே வீட்டுக்கு போய் தான் இருக்குது. கரெக்டு இருக்குமா? செம்ம டயர்டாக இருக்குது. டேய் சுத்த டேய் இப்படிலாம் போக முடியாது. இப்படியே ரிட்டர்ன் அடிச்சிருவோம். அதான் கேட்குறேன். அதான் லெமன் டீ குடிச்சிட்டு ஒரு வாக்கை போட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு 1/2 hour இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. பிரச்சனை இல்லைன்டா, இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லை. அந்த
அதுக்கப்புறம் இதாக இருக்குமாமோ. லைட் கிடையாது, ரோட் லைட். இதுக்கு மேலே லைட் இருக்காது. ஊரே வரல. எந்த ஊர் பேருன்னா? அத்துவாம்பட்டி. அத்துவாம்பட்டி. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் இங்கேயும் லைட் இல்லை. அத்துவாம்பட்டி தாண்டி நம்ம போகிற இடம் இந்த இடம் நம்ம போகிறது வந்து மலைக்காட்டு ஓடை. வாழைக்காட்டு ஓடை. அத்துவாம்பட்டிலேருந்து எவ்வளோ தூரம் வரும்? 10 நிமிஷம் இருக்குமா? இந்த ரூம் வந்து 5 நிமிஷம் தான். சைட்லேயே அங்கே 10 நிமிஷம் தான். பத்து மணி ஆகுது. அம்மா வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்க தோணும். நைட்டு இந்த காட்டேஜில் தான்